ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 2024 இருக்கக்கூடிய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேராமெடிக்கல் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா யாரு கீழே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. படித்து முடித்த பிறகு நீங்கள் ஓனாகவே ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும். அந்த பிஸ்னஸுங்கிறது ஒரு கேட்டகரி வைஸ் ஷாப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு கிளினிக் வைஸ் கூட உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ இந்த வீடியோவில் பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் கவுன்சிலிங் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை அவங்களால படித்து முடித்த பிறகு ஒரு கிளினிக்கை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா படித்து முடித்த பிறகு ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக உங்களால் வந்து ஒரு ஆப்டிக் சென்டர் வந்து வைக்க முடியும். ஸோ ஆப்டிக்னா அந்த கண்கள் கிளாஸஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் கண்ணாடி போடுவாங்கல்ல, அதுதான் வந்து ஆப்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்டரை வந்து உங்களால் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் படித்து முடித்த பிறகு உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்தால்மாலஜிஸ்ட்டை படித்தவங்கள ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டைம் மட்டும் அவங்க கிளினிக் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ அது முடித்த பிறகு நீங்கள் ஆப்டிக்கை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கீழே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. இந்த பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படித்து முடித்த பிறகு யாருக்கீழே இருக்கணும், வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படித்து முடித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு லேப் சென்டர் வச்சுக்க முடியும். ஸோ லேப் சென்டர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாகவே நல்லா ஏர்ன் பண்ணலாம், நிறைய பிஸ்னஸ் வந்து உங்களால் பண்ண முடியும். ஓகே, அடுத்த டிபார்ட்மெண்ட் பேராமெடிக்கலில் என்ன வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், அதாவது பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் டயக்னோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு சில காலேஜஸ் சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா உண்மையாகவே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 50% இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் வச்சுக்க முடியும். பட் அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட்டு தான். ஸோ உங்களால் வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக இந்த பிஎஸ்சி ரேடியாலஜி முடித்தவங்க ஓப்பன் பண்ணலாம். பட் எம்டி ரேடியாலஜிஸ்ட் முடித்தவங்களோட கைடு இல்லாமல், அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க எம்டி ரேடியாலஜிஸ்ட் முடிச்சுட்டு நம்மக்கிட்ட அவங்க தான் ஒரு டாக்டராக இருக்காங்க, அவங்க ஒரு சில ஸ்பெசிஃபிக் டைமுக்கு வராங்க, ஒரு சில பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஸ்கேன் சென்டர், எக்ஸ்ரே சென்டர் வந்து உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு வகையில் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட், பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா டாக்டரோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியாது. பட் நம்மக்கிட்ட ஒரு டாக்டர் இருக்காங்க, நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர் இருக்காங்க, அதாவது டயாலிசிஸ் சம்மந்தமாக பார்க்கக்கூடிய டாக்டர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் டயாலிசிஸ் சென்டர் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான அமௌண்ட்லாம் நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நம்ம தயாராக இருக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து டயாலிசிஸ் வந்து சென்டரை வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் இருக்குது. இந்த டயத்துலேருந்து இந்த டைம் வரையும் இந்த டாக்டர் வருவாங்க, நெஃப்ராலஜிஸ்ட் டாக்டர் வருவாங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பேஷண்ட்ஸுமே வருவாங்க. இதுவும் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இதெல்லாம் விட நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன 2 டிபார்ட்மெண்ட்டுமே வந்து யாருக்கு கீழேயும் நீங்கள் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எந்த டாக்டரோட சப்போர்ட்டும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் படித்து முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் இந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். பட் கண்டிப்பாக உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒரு டாக்டரை டிஃபெண்ட் பண்ணி தான் நீங்கள் லைஃப் லாங் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டலில் டிஃபெண்ட் பண்ணி தான் நீங்கள் லைஃப் லாங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது. பட் நீங்கள் படித்து முடிச்ச பிறகு நான் அப்ராடு போகணும், பேராமெடிக்கல் படிச்சுட்டு அப்ராடு போகணும், அதுதான் என்னோட எய்மு, ஸோ அப்ராட்லேயே செட்டில் ஆகணும், இல்லை அப்ராடு போயிட்டு இங்கே வந்து அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் மற்ற பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணலாம். பட் நான் படிச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு கீழே இருக்க விருப்பம் கிடையாது, நான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆப்டோமெட்ரி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயாலிசிஸ், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் தான். இப்போ கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக 190க்கு மேலே கட் ஆஃப் வச்சுருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் 190க்கு மேலே இல்லை அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 170, 180 தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்குலாம் பேராமெடிக்கலில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பட் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஆப்டோமெட்ரி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டயாலிசிஸ், அப்புறம் வந்து நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒரு 170 கட் ஆஃப்க்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. பட் அதுவுமே அஷூரன்ஸும் சொல்ல முடியாது. பட் இந்த 170 கட் ஆஃப்க்கு லாஸ்ட் இயர்லாம் கிடச்சிருக்கு. பட் இந்த வருஷம் எவ்வளோ வருஷம் அப்ளிகேஷன் போடுறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது.
இந்த வருஷம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் போடுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ லாஸ்ட் இயரை கால்குலேட் பண்ணாதீங்க, இந்த வருஷம் எவ்வளோ பேர் அப்ளிகேஷன்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு 185க்கு மேலே கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட் காலேஜ்லேயே கிடைக்கும். இன்கேஸ் அது கீழே கட் ஆஃப் வச்சுருக்கீங்க 160 170 தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் அது கவர்மெண்ட் கவுன்சிலிங்லாம் வெயிட் பண்ண விரும்பலை, எனக்கு பயமாக இருக்குது, ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட் காலேஜில் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டில் அப்ளிகேஷன் போட்டவங்களை தவிர்த்து ப்ரைவேட்டில் ஒரு மேனேஜ்மெண்ட் காலேஜில் நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் டொனேஷன்ஸே இல்லாமல் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எதிர்பார்த்தாலும் சரி, அப்படி உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் நீங்கள் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸாக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது பேராமெடிக்கல் போட்டு டிபார்ட்மெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.